ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு பைபிள் திறந்து அதில் ஒரு பேசேஜ் வாசிக்கிறீங்க, ஏதாவது ஒரு வசனத்தோட அந்த வசனத்தை செப்பரேட்டாக எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனம் அதை எடுங்க. அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டாவது அந்த வசனத்தை சொல்லினே இருக்கணும். அதிகமாக வசனத்தை சத்தமாக பேசுங்க, அந்நிய பாஷை ஸ்லோவாக பேசுங்க. ரெண்டாவது ஸ்டெப்ஸ் அதான் தியானிக்கிறது. ஏன் ரெண்டாவது ஸ்டெப்ஸ் தியானிக்கணும், ஏன் வசனத்தை சொல்லணும், ஏன் வசனத்தை சத்தமாக சொல்லணும்? அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம பிரெயினில் ரெண்டு இருக்குது. ஒன்று ரேஷ்னல் மைண்டு, இன்னொன்று கிரியேட்டிவ் மைண்டு. ரேஷ்னல் மைண்ட் அப்படின்னா தமிழில் பகுத்தறிவு மனம், கிரியேட்டிவ் மைண்டுனா படைப்பு மனம். அப்போ ரெண்டு இருக்குது இல்லையா, ரேஷ்னல் மைண்டு, கிரியேட்டிவ் மைண்டு. நம்மளுக்கு தேவை கிரியேட்டிவ் மைண்டு. இந்த கிரியேட்டிவ் மைண்டை நம்ம டெவலப் பண்ணோம். இதை டெவலப் பண்ணத்தான் ஆவின் மண்டலத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியும். நம்ம ஆவியில அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்நிய பாஷைகளும் இந்த மெத்தடு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு மெத்தடு ஒரு பேசேஜ் வச்சு ஒரு வசனத்தை எடுத்தாங்க வெளியே. ரெண்டாவது என்ன மெத்தடுனாக்கா, அந்த எடுத்த வசனத்தை மெடிடேட் பண்ணுவாங்களாம், தியானிப்பாங்களாம். தியானிக்கும் போது வசனத்தை அதிகமாக சத்தமாக பேசுவாங்களாம், அந்நிய பாஷை ஸ்லோவாக மைண்டுக்குள்ளே பேசுவாங்க, மைண்டுக்குள்ளே அந்நிய பாஷை பேசுவாங்களாம். அப்போ அப்படி பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது இல்லையா பிரெயினில், இந்த மைண்டு டெவலப் ஆகுமா. அது டெவலப் ஆகும்போது மூணாவது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுனாக்கா, அந்நிய பாஷைகளை பேசணும். அதிகமாக அந்நிய பாஷைகள் பேசினா நடுவில் ஆசிரியத்துக்குரிய நீங்கள் பேசணும். இப்போ அந்நிய பாஷைகளை ஒரு 1 hour பேசிட்டீங்கன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 1/2 hour பேசிட்டீங்கன்னா, நாலாவது ஸ்டெப்ஸ் என்னன்னா சைலண்டாக ஆகணும். என்னன்னு சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக உட்காரணுமா. ஒரு 15 minutes இல்லை ஒரு 1/2 hour. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். 5வது ஸ்டெப்ஸ் என்னன்னா, இப்போ அவர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னா ஆக்ஷன், அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்கள் செய்யணும். அதுதான் 5வது ஸ்டெப்ஸு. இப்போ 6வது என்னன்னாக்கா, இப்போ செய்யணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் எழுந்து போகணும் வெளியே. நீங்கள் எழுந்து வெளியே போறீங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னே கடைசியாக என்ன சொல்லணும்னா, எனக்கு அடையாளத்தை காட்ட ஆண்டவரே, இது நீங்கள் தான் சொன்னீங்களா, இது நீங்கள் தான் செய்ய சொன்னீங்களா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது எனக்கு காட்டுங்க, இந்த இடத்துல இந்த அற்புதம் நடக்கணும், இதை நான் பார்க்கணும், எனக்கு இந்த அடையாளத்தை காட்டுங்க. இந்த 6 ஸ்டெப்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணதுனால்தான் அந்த அந்நிய பாஷையில் அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்களாம். சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்களை செய்ய ஆரம்பிச்சாங்களா, ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சாங்களா, அவங்களோட சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாங்களா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்களா லெக்சியோ டிவினா.